மகளே வணக்கம் மகளே. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரை லைவ்ல ஒரு 4 பேரை பார்த்துட்டு கதறாங்க கதறி. இவங்கெல்லாம் 4 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, நம்ம எல்லாம் அன்றாயிரம் அவுத்துட்டு ஓட விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரும் ஒன்னாவே இருக்கக்கூடாது. மெயினா ராணுவும் முத்துக்குமரனும் ஒன்னா இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கதறிட்டு இருக்காங்க இருக்கிற எல்லாருமே. சோ என்ன நடந்துச்சு எதுக்கு அதை டீடைலா பாக்குறது முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க மறக்காம லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க், இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் தான். போன தடவை என்னன்னா ப்ரொவிஷன்ஸ் வரும், சீசன் 6ல நடந்த ப்ரொவிஷன்ஸ் வரும், அந்த ப்ரொவிஷன்ஸ் எடுத்து சமைக்கிறோம். பட் இந்த டைம் என்னன்னா கன்வேயர் உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா செங்கல் வரும், அந்த செங்கல் எடுத்து அடுக்கணும். என்ன பண்றது, அவங்க கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தாங்க, கொஞ்சம் பட்ஜெட் நல்லா இருந்திருக்கும் போல பிக் பாஸ் டீம்ல. சோ அதனால ஏதோ ப்ரொவிஷன் வாங்கி அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த டைம் இளவெடுத்து இங்க ஒரு இளவும் கிடைக்கல, பக்கத்துல ஏதாவது பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க, அங்க ஏதாவது 4 கல்ல அள்ளிட்டு வாங்கடா, போய் தொலைங்கடா, ஆளுக்கு 10 கல்ல அள்ளிட்டு வாங்கடான்னு சொல்லி டாஸ்க் வச்சு கொடுத்துறாங்க போல இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டீம் பிரிக்கணுங்க. என்ன டீம் பிரிக்கணும் அப்படின்னா 3 டீம் வந்து 3 பேரா பிரிக்கணும். 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரா பிரிக்கணும். புரியுதா இல்லையா? 3 டீம் இருக்கு. இந்த 3 டீம்ல இதுல 3 பேர், இதுல 3 பேர், இதுல 3 பேர், 9 பேர் இருந்துக்கணும். மிச்சம் இருக்கிற 2 டீம் வந்து மொத்தம் 5 டீமா பிரியணும். மிச்சம் இருக்கிற 2 டீம்ல 2 பேரா வந்து பிரியணும். சோ இது எதன் அடிப்படையில வந்து பண்றாங்க அப்படின்னு தெரியல. பட் இடையில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா ஆதரவற்றோர் ஒரு குழுன்னு ஒண்ணு வந்து வீட்டுக்குள்ள இருக்கு. சொல்ல போனா நம்ம ரவீந்தர் சாரோடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு குழு அப்படின்னே சொல்லலாம். நம்ம குருநாதர் ரவீந்திரனோட ஒரு குருனே இதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட சப்போர்ட் மஞ்சரி, முத்துக்குமரன், ராணோ, தீபக் இவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் இருக்கும். சோ தீபக்கு ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். சோ இப்போ ஓரளவுக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சரிங்களா. சோ இந்த கேங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் வந்து ஒரு இதா சேர்றாங்க. அதாவது அவங்கவுங்க டீமை சேர்த்துக்கிட்டாங்க. ரயானு, சௌந்தர்யா, ஜாக்லின் 3 பேர் உட்கார்ந்துட்டாங்க. அஞ்சிதா, பவித்ரா அவங்க ஒரு இதா நின்னுக்கிட்டாங்க. விஷால், அருண் அவங்க எல்லாம் ஒரு பக்கம் நின்னுட்டாங்க. அஞ்சிதா, பவித்ரா, விஷால் அவங்க 3 பேர் இப்படி ஒரு மூணு செட் ஆஃப் பீப்புளா பிரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, எங்கடா அந்த 4வது டீமை காணுமே அப்படின்னு தேடுறாங்க. 4வது டீம் எங்கடா இருக்குன்னு பார்த்தா 4 பேர் உட்காரு. இவங்க 4 பேர் தான் வேலைக்காக எங்களை விட்டுடா, ஆளை விடுங்கடா ஏழை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை பிரிச்சு விடுங்க. எங்களுக்கு ராணுவும் ரயானும் முத்துக்குமரனும் ராணுவும் ஒன்னா இருக்க கூடாது. இந்த 4 பேருமே ஸ்ட்ராங்கான பிளேயரு, 4 பேருமே ஒன்னா இருந்தா எங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு யார் யார் தேவையோ அவங்களோட சேர்ந்துப்பாங்களாம். ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ரயானையும் ஜாக்லினையும் போட்டு 3 பேர் டீம்ல வச்சுப்பாங்களாம். அதே மாதிரி பவித்ரா ஜனனி வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி அஞ்சிதாவும் சேர்ந்து விஷால தூக்கி போட்டு அவங்க டீம் வச்சுப்பாங்களாம். ஜெஃப்ரி, அருண் பிரசாத், ரஞ்சித் சார் இவங்க 3 பேர் ஒரு டீம்ல இருந்துப்பாங்களாம். ஆனா அந்த 4 பேர் ஒரு டீமா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கதறலா இருக்கு. அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப 4 பேர் வேணா நாங்க 3 பேர் இருக்கிறோம் என்ன பிளான் சொல்றாங்க, தீபக், முத்துக்குமரன், மஞ்சரி இந்த 3 பேர் ஒரு டீமா இருக்கா, அதுவும் ஒத்துக்க முடியாது. ஐயோ முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னா இந்த 4 பேர் இருந்தாலே இவங்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறதா பாயிண்ட் ஆஃப் வியூ. மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டீமை 2ஆ பிரிச்சுட்டு இப்ப ஒவ்வொருத்தர் சொல்றாங்க நாங்க டீம் ரெடி ஆயிடுச்சு, நாங்க டீம் ரெடி ஆயிடுச்சு, நாங்க டீம் ரெடி ஆயிடுச்சு, 4 ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுல முத்துக்குமரனை இவங்களும் வந்து கடைசியா சொல்லியிருப்பாங்க போல. உடனே ஜாக்லின் எழுந்திருச்சு இவங்க தான் கடைசியா சொன்னாங்க, அப்ப இவங்க தான் 2 பேர் டீமை பிரிக்கணும். என்னன்னா அவங்க நியாயம் எனக்கு தெரியவே இல்லை. கடைசியா சொன்னா அவங்க தான் 2 டீமை பிரிக்கணுமா? சரி அப்படியே வச்சுக்கிட்டாலுமே சரிங்க, அப்படியே வச்சுக்கிட்டாலுமே அவங்க யார் யார் டீமுங்கிறத வரைக்கும் பிரிச்சு கடைசியா சொன்னாங்க. ஆனா ஜாக்லின் எழுந்திருச்சு நாங்க ஒரு டீம்னு சொல்லிட்டு யார் யார் டீம்னே சொல்லல. அநியாயமா இவங்க 3 பேர் விளையாடவே கூடாது. மெயினா முத்து சைட்ல சரியான ஆள் இருக்க கூடாது, முத்து ஜெயிச்சிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த ஒரு கேங் முத்து, தீபக், மஞ்சரி இந்த ஒரு கேங் ஜெயிச்சிடவே கூடாது. இது ஒன்னா இருந்தா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க பயத்துல வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முடிவு பண்ணி முத்துக்குமரன் ஒரு பிளான போறாரு. ராணுவ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மண்டையை கழுவுறாங்க. ராணுவ வந்து எனக்கு பர்சனலி பிடிக்கும். பட் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ராணுவ சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ மேனிபுலேட் ஈஸியா ஆயிடுறாரு. அவன் சொல்றதை கேட்டுட்டு மண்டையில எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் எடுத்து அந்த விஷயம்ல போக மாட்டாரு. எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனா கடைசியில ஒரு முடிவுல தான் வந்து நிப்பாட்டி இருக்காரு. பட் இந்த வந்த முடிவு சரி. ஆனா இவர் போய் கேட்ட விஷயங்கள்ல விஷால் ஒரு பக்கம் மண்டையை கழுவுறான், அருண் பிரசாத் ஒரு பக்கம் மண்டையை கழுவுறான். விஷால் சொல்றான் இது உன் முடிவு, நீ எடுத்துக்கோ, இருந்தாலும் அங்க போவாத, நீ தெளிவா தெரியல, அங்க போனா தெரிய மாட்டாங்கிறான். அருண் பிரசாத் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராணுவட்ட மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல கடைசியா முடிஞ்சு இந்த பிரச்சனை எங்க வந்து முடியுது அப்படின்னா, ஆளுக்கு ஒரு டீம் பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க 3 பேர் ஏதோ ஒரு டீம் பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த கல்ச்சர் கர்மங்களாம் நமக்கு இருக்கு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனே, தீபக் இவங்க 2 பேர் டீம், மஞ்சேரியும் ராணுவும் 2 பேர் டீம். பட் இவங்க 4 பேரும் ஒரு டீம்ன்ற ஒரு டிஸ்கஷனுக்குள்ள வந்துட்டாங்க. என்னன்னா முத்துக்குமரன் தெளிவா சொல்றாப்ல, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கடா, இந்த ராணுவ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. ஏன்னா முத்துக்குமரனால ராணுவ நம்பவே முடியல. ஏன்னா போன டாஸ்க்ல வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பண்ணதுனால ராணுவ வந்து நம்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான் முத்துக்குமரன் சரிங்களா. சோ அப்படி இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கூடா, நம்ம வந்து இடையில எதுவும் பண்ணிடக்கூடாது. நீ ஏதாவது இடையில ஏதாவது கோளாறு பண்ணனா கேம் ஸ்பாயில் ஆயிரும். சுத்தமா சோழி முடிஞ்சு எல்லாருக்குமே ஒழுங்கா இருந்துக்கோ, நீ ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிடாதான் வான் பண்ணி தான் இந்த இதுல வந்து சேர்த்துக்கிறாங்க. இல்ல நீ போறதுனா போயிரு, இப்பே போறதுனா போயிரு. அவங்க டீம்ல நாங்க 3 பேர் இருக்கிறோம், நானும் மஞ்சேரி
தீபக் நான் 3 பேர் கூட இருந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்க போய் யாரும் ராணுவம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படி பேசுறாங்களே தவிர நீ அந்த டீமுக்கு போ இந்த டீமுக்கு போன்னு தான் சொல்றாங்களே தவிர ராணுவம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் பேசி முடிச்சு இவங்க 2 பேர் இருங்க, கடைசியில் நம்ம 4 பேர் ஒன்னா விளையாடலாம், கடைசியில நம்ம 2 பேரும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. சோ முத்துக்குமரனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாரிட்டியான பாயிண்ட், கரெக்ட் தான் உண்மையிலே. ரயான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ பொழுதனைக்கு ராணுவம்னு வாழ்நாள் எதிரியாவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒரு எதிரியை தேர்ந்தெடு, அந்த எதிரி தான் உனக்கு லைஃப் ஃபுல்லா எதிரி. தனி ஒருவன் படத்துல ஜெயம் ரவி மாதிரி பைத்தியக்கார மாதிரி ராணுவம் சுத்திட்டு ராணுவம் அந்த டீம்ல இருக்கக்கூடாது, முத்துக்குமரனோட ராணுவம் இருக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, இந்த பைத்தியக்காரத்தனமாவே பேசிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் என்னத்த கேம் ஆடி என்னத்த ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. இதுல கொடுமை என்ன தெரியுமாங்க ஐயா, ஒரு டீமை பிரிச்சு விடுங்கன்னா அந்த டீமுக்கே 2.5 மணி நேரம் பேசுறாங்க பிரிக்கிறதுக்கு. இப்பதான் ஒரு வழியா டீமை பிரிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. 2 மணிக்கு நடந்த டாஸ்க், ஆரம்பிச்ச டாஸ்க் கிட்டத்தட்ட 2-2.5 மணிக்கு ஆரம்பிச்ச டாஸ்க், மணி 5:30 மணி ஆக போகுது, இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கல, டீமே 2.5 மணி நேரம் தான் பிரிச்சிருக்காங்க. பாத்துக்கங்க வைக்க நிலைமைய. சோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன். இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், முத்துக்குமரன் தெளிவா ராணுவோட சொல்லிட்டாப்ல, ராணுவ நீ நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நீ ஸ்ட்ராங் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒன்ன போட்டு பைத்தியக்காரத்தனமா ஆக்கிட்டு இருக்காங்க. நீ ஸ்ட்ராங் நீ நினைக்கிற ஓகே தான், அக்செப்டட் தான். பட் நீ ஸ்ட்ராங்கா இருந்திருந்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க்ல நீ தாண்டா ஜெயிச்சிருக்கணும். அந்த பொம்மை டாஸ்க்ல ஒன்னு அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நினைச்சாங்க அப்படின்னா ஓ பொம்மை எடுத்துட்டு போயிருக்கலாம், உன்னையா எவனுமே எடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க எவனுக்காக விளையாட போறது இல்ல. சோ உனக்காக யார் யார் நிக்கிறாங்களோ அவங்களோட நின்று விளையாடு, இந்த டாஸ்க்ல நம்ம சேர்ந்து விளையாடுவோம், அது மாதிரி விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலா டிசிஷன் என்னன்னா அவங்கவுங்க பிளான் டீமை தனியா பிரிச்சுட்டாங்க. இப்போ முத்துக்குமரன் தீபக் 2 பேரும் ஒரு டீம், ராணுவ மஞ்சரி 2 பேரும் ஒரு டீம், தனித்தனியா விளையாடுற மாதிரி 4 பேர் ஒன்னா விளையாடதான் ஒரு பிளானிங் போட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிறது அவங்க தான் தெரிஞ்சிருச்சு, இன்ஜுரி ஆயிடுச்சுங்களா தெரிஞ்சிருச்சு. சோ கேம் எப்படி கொண்டு போறாங்க, யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.